Hello friends, welcome back to our channel. Hope all are doing good. இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக saree draping தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ், ப்ரீப்ளீட்டட் பண்ண சாரியை எப்படி பர்ஃபெக்டாக ட்ரேப் பண்ணுறதுன்ட்டு நிறைய ப்ரொஃபஷனல் ஹேக்ஸோடு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்மளோட சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். saree ப்ரீப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸோடு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். எல்லா வீடியோஸ்க்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் அண்ட் நல்ல கமெண்ட்டும் வந்திருக்கு. ஸோ அது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் உங்கள் சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கேன். அதனால் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு. நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க, இல்லை டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் எல்லாருக்குமே கமெண்ட்ஸ் படிச்சுட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் என்னோட மாஸ்டர் கிளாஸ் saree draping கிளாஸும் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே ஹாப்பி. ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் கிளாஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பற்றி தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ப்ரீப்ளீட்டட் பண்ண சாரியை எப்படி பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ப்ரீப்ளீட்டட் பண்ண சாரியை கையில் எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு ப்ரீப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வீசஸும் அவைலபிள் தான். அண்ட் பல்க் ஆர்டர்ஸும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த ப்ரீப்ளீட்டட் பண்ண சாரியை எப்படி ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக எது டாப்பு பாட்டம்ன்றதை பார்த்து பிரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எங்கே நீங்கள் டக்கின் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பண்ணாமல் கரெக்டாக உங்கள் பெல்லி பட்டன் கிட்ட நீங்கள் டக்கின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள் சுத்தில் நிறைய சென்டர் ப்ளீட் உங்களுக்கு நார்மலாகவே நிறைய உள் சுத்து இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரைட் ஹேண்ட் சைடில் டக்கின் பண்ணிக்கலாம். பைதவே பார்த்தீங்கன்னா நிறைய பட்டு சாரீஸில் நம்ம என்ன இன்ஸ்கர்ட் கலர் போட்டிருக்கோன்னு கூட தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் சென்டர்லேருந்து நீங்கள் டக்கின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கும். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், நடக்கும்போது தடுக்காமல் இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த சென்டர் ப்ளீட், அதாவது இந்த மடிப்பு எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த மடிப்பு கரெக்டாக உங்கள் பெல்லி பட்டன் கிட்ட இருக்கான்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க உள் சுத்த ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு உங்கள் பெல்லி பட்டன் கிட்ட நீங்கள் டக்கின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் டக்கின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சென்டர் ப்ளீட்டை உங்களோட பெல்லி பட்டன், அதாவது உங்கள் பாடிக்கு ஸ்ட்ரைட்டாக ஃபிட் பண்ணுங்கள். சென்டர் ப்ளீட்டை எடுத்த உடனே சொருகிடக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் பிளேஸ் மட்டும் தான் பண்ணணும். அதுக்கடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தள்ளி, ரைட் ஹேண்ட் சைடில் ரொம்ப தள்ளிலாம் டக்கின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ப்ளீட் ரொம்ப விசிபிளாக தெரியாது. அதே மாதிரி ரொம்ப சைடாக இருக்கும், ரொம்ப அன்நேச்சுரலாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக உங்கள் பெல்லி பட்டன் கிட்ட தான் நீங்கள் டக்கின் பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் டக்கின் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டு இந்த கரெக்டாக ஃப்ரண்ட் ப்ளீட் அண்ட் செஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் முன்னாடி கொண்டு வரணும். உங்கள் பாடிக்கு முன்னாடி கரெக்டாக கொண்டு உங்கள் ப்ளவுஸ் மேலே போட்டு நீங்கள் டக்கின் பண்ணணும். ஃப்ரண்ட் ப்ளீட்டை உங்கள் ப்ளவுஸ் மேலே நீங்கள் குத்தும்போது கரெக்டாக ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுங்கள். கரெக்டாக அனலைஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் எல்லாமே அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் எல்லாமே ரொம்ப நீட்டாக பொறுமையாக அரேஞ்ச் பண்ணுறேன். நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டில் ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை கரெக்டாக டைட்டாக உங்கள் பாடியை சுற்றின மாதிரி கொண்டு வாங்க. எப்பவுமே அந்த ப்ளீட் தான் நிறைய பேருக்கு லூஸ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் பின்னெல்லாம் குத்திக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அது நல்லா டைட்டாக உங்கள் பாடி கிட்ட கொண்டு அதுக்கப்புறம் நம்ம சைட் ப்ளீட் செட் பண்ண ஆரம்பிக்கலாம். சைட் ப்ளீட் செட் பண்ணும் போது நிறைய பேருக்கு இந்த பார்டர் வெளியில் தெரிகிற மாதிரி டக்கின் பண்ணணும் தான் ரொம்ப ஆசை. ஆனால் வயிறும் தெரியக்கூடாது. அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. என்னென்னா ஃபர்ஸ்ட் இந்த பார்டரை நல்லா உங்கள் இடுப்பு மறையிற மாதிரி லிஃப்ட் பண்ணி கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்ஸ்கர்ட் வழியாக நீங்கள் பின் பண்ணணும். இன்ஸ்கர்ட்டில் நல்லா டைட்டாக நீங்கள் பின் பண்ணிங்கன்னா தான் அந்த பார்டர் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். ஆனால் உங்களுக்கு வயிறு ரொம்ப பெருசாக இருந்து ரொம்ப பெல்லி இருந்துச்சுன்னா உங்களால் இந்த பர்ஃபெக்டான பார்டரை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கு பார்டர் தான் தெரியணும், வயிறு மறையினாலும் பரவாயில்ல அப்படின்னாலுமே கொஞ்சம் நீங்கள் கீழே இறக்குன மாதிரி குத்துனீங்கன்னா போதும். இந்த பார்டரை இழுத்து பின் பண்ணதுக்கப்புறம் இந்த சென்டர் ப்ளீட்டை ஃபேப்ரிக்கை நீங்கள் தூக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் உங்களுக்கு ஃபேப்ரிக் க்ரியேட் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ ஃபேப்ரிக் வருதோ அதை நல்லா டைட் பண்ணி நீங்கள் சைட் ப்ளீட் செட் பண்ண முடியும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 ப்ளீட்ஸ் தான் செட் பண்ண போகிறேன். பிகாஸ் நிறைய செட் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப தூக்குன மாதிரி இழுத்து பின் குத்திட்டிங்கன்னா கீழே நல்லா உங்களுக்கு தரையை டச் பண்ணுற மாதிரி வராது. ஸோ கீழே சாரீ தூக்குன மாதிரி இருக்கும். அதனால் இதில் தப்பு பண்ணாமல் கரெக்டாக உங்களுக்கு ஃபேப்ரிக்
பீக் எவ்வளோ இருக்கோ அது வரைக்குமே நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்தாலே போதும். நிறைய எடுக்கணும்னு நம்ம அவசியமே கிடையாது. ரொம்ப பெரிய சாரீ, ரொம்ப பெருசாக இருக்கும் என்னோடய சாரீ, வெட்டிங் சாரீ அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 6 ப்ளீட்ஸ் கிட்ட வரும். ஸோ குட்டி குட்டியாக எடுத்திங்கன்னா நிறைய ப்ளீட்ஸ் கூட வைக்கலாம். ஆனால் நீங்கள் நார்மலாக யூஸ்வலாக கட்டுறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் பர்ஃபெக்டாக நீங்கள் கட்டணும்னு நினைக்கும் போது ஒரு 4 ப்ளீட் வச்சாலே ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 கிட்ட நான் செட் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேப்ரிக் இந்த மாதிரி எடுத்து கேதர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்கள் பார்டர் நீங்கள் குத்துனீங்கல்ல அந்த ஃபர்ஸ்ட் பின் கிட்ட நீங்கள் கொண்டு வரணும் எல்லா ப்ளீட்ஸுமே. ஸோ ஈவனாக நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் அங்கேயுமே வந்துட்டு நல்ல பர்ஃபெக்டாக உங்களோட கால் பகுதி வந்து நல்ல டைட்னஸ் ஆகிற மாதிரி இழுத்துட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எல்லாமே வந்து உங்களோட பின் முதுகில் நிற்காது. இப்போ நான் வந்து எல்லா ப்ளீட்ஸுமே அரேஞ்ச் பண்ணி நான் பின் குத்த போகிறேன். அதே மாதிரி இன்ஸ்கர்ட் வச்சு தான் குத்த போகிறேன். இன்ஸ்கர்ட்டில் தான் உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வந்து ட்ரேப் பண்ணாதான் வந்து ஸ்ட்ரக்சராக இருக்குமா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒல்லியாக தெரிவேனா அப்படிலாம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக வந்து ஷேப் வியர் போட்டால் தான் வந்து நீங்கள் ஒல்லியாக தெரிவிங்க, ஸ்ட்ரக்சராக தெரிவிங்கலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் நார்மலாக வந்து காட்டன் எதுவாக யூஸ் பண்ணாலுமே கரெக்டான டெக்னிக்கில் நீங்கள் வந்து ப்ளீட் எடுக்கும் போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும். ஸோ இது ஒரு டெக்னிக் தான் எல்லாமே. காட்டன், இன்ஸ்கர்ட் ஆர் என்ன ஒரு ஷேப் வியர் போட்டாலுமே டெக்னிக் தான் அதோட மெயின் ரீசன். இப்போ நான் இந்த சென்டர் ப்ளீட்டை என்னோடய பெல்லி பட்டனுக்கு நேராக கொண்டு வந்துட்டு நான் டக்கின் பண்ண போகிறேன். ஸோ நேராக கொண்டு வரும்போது கீழே இருக்க பாட்டம் பின்னை நீங்கள் கழட்டி விட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து நல்லா வந்து விசிபிளாக கொஞ்சம் லூஸாக இருக்கும். ட்ரே பண்ணும் போது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் பின்னை கழட்டாமையும் இருக்க முடியாது, கண்டிப்பாக கழட்டி தான் ஆகணும், இல்லைனா நடக்கும் போது தடுக்கும். இப்போ நான் கரெக்டாக பெல்லி பட்டனுக்கு நடுவில் வந்துட்டு நான் டக்கின் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சென்டராக ஒரு பின் குத்திக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு டைட்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குத்திக்கோங்க. இப்போ நான் ஃப்ரண்ட் ப்ளீட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு வரேன். ஸோ எஸ், ட்ரேப் வந்து ரொம்ப ஈஸி, முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது என்னோட வந்து ட்ரேப் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்ட் அண்ட் நீட்டாக இருக்குன்னு. இந்த ப்ரீ ப்ளீட்டிங் பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து என்ன தான் வெளியில் நீங்கள் சர்வீஸ் நீட்டாக பண்ணாலுமே ட்ரேப் ஒழுங்காக பண்ணலன்னா அது வந்து கஷ்டமாயிடும். ஸோ ட்ரேப் வந்து நீட்டாக பண்ணுங்கள். அது உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தே வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் எடுத்துகிட்டு சாரியை ஒழுங்காக கட்டாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் சாரியை விட குர்த்திஸ் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் இந்த ப்ரீ ப்ளீட்டட் பண்ண சாரியை வந்துட்டு ஒரு ஹோல் டே நீங்கள் வந்து சூப்பராக வியர் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ட்ரேப் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டெக்னிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் நினைக்க வேண்டாம். எனக்கு சாரியே கட்ட தெரியாதுன்றவங்க கூட ரொம்ப ப்ரொஃபஷ்னலிசமாக சாரீ கட்டுவீங்க. ஸோ எந்த ஒரு ஒகேஷன், எந்த ஒரு ரிச்சுவல்ஸ்னாலுமே சாரீ கட்ட ஆரம்பிங்க. ஸோ சாரியில் நீங்கள் போகும்போது ரொம்ப அழகாகவும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட தாட்ஸ் எனக்கு தெரியும். அண்ட் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.